கைத்தட்டலோடு அழைக்கிறேன். அதாவது நான் நடிக்கிறேங்கிறத உண்மையாவே சொல்லணுமான்னு கேட்டேன் நடுவர் அவர்களே. அததான் நான் திருப்பி உறுதிப்படுத்திக்கிட்டேன். மேடம் ஓகே மேடம். அதாவது உலகமே ஒரு நாடக மேடை, நாம அதுல நடிகர்கள், அவ்வளவுதான். சரிங்களா? அதான் fake it until you make it. என்கிட்ட கேட்காதீங்க, அங்க கேளுங்க. fake it until you make it, அவ்வளவுதான். நீ லீடரா நடி, நீ லீடரா ஆயிடுவ. புரியுதுங்களா? கரெக்ட். விஜி, நீங்க சொல்றீங்க நீங்க வாழ்ற அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நல்லது, நல்லா வாழுங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில் வாழ்தல் மட்டும் போதுமா? வாழ்தலால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியுமா? அதுதான் இங்க பிரச்சனை. நடிச்சாலும் வாழவே முடியும். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த நடிக்கிறத எங்க வீட்ல இருந்து முதல்ல ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிங்க மேடம். உங்க லைஃப் வாங்க மேடம் நீங்க. ஆமா, என் வீட்டுக்காரர் போன வருஷம் அவர் இந்த தமிழ்ச்சங்கத்தோட பொருளாளரா இருந்தாரு. தமிழண்டா தமிழண்ணா லைக் பண்ணுங்கடான்னு Facebookல போடுறவரு, என்றும் தமிழ் அப்படிங்கிறவரு என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆபீஸ் போனாருன்னா பெங்காலிய பார்த்தா கியா போனாச்சு பாலு ஆச்சு அப்படிம்பாரு. அதே மாதிரி அதாவது கியாமோனாச்சுன்னா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். உடனே ஒரு ஹிந்திக்காரங்களை பார்த்தா கேசா ஹே அப்படிம்பாரு, தெலுங்குக்காரங்களை பார்த்தா பாகுநாராம்பாரு. அவர் நடிக்கிறாருங்க. இப்ப நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து என்ன யாரும் நல்ல பிள்ளைன்னு சொல்றது இல்ல, அவரதான் நல்லவரும்பாங்க. புரியுதுங்களா? நடிக்கிறது அது நடிக்கிறது தவறா புரிஞ்சுங்க. கணவர்னாலே தவறா புரிஞ்ச கூடாது. போய் நலமாக இருக்கிறீர்கள் என்ன சொல்லுவாங்க? அவட்ட போய் ஆச்சரியங்கணும். அப்படிலாம் மொழி இருக்குல்ல, நான் தமிழன்டா, நான் தமிழை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்டான்னு இருக்க வேண்டியதுதானே. அங்க உனக்கு உடனே ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் நீ ஏற்படுத்துற. நீனு ஆங்கிலம் ஒரு மொழி இருக்கு, தமிழன் தான் இருக்கணுமா? சரி விடுங்க. அதோட 6-9 முக்கு நான் போறதில்ல சாமி. அடுத்தது இந்த அலுவலகத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஏங்க நாங்க நேர்மையெல்லாம் இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அவன் பின்னாலேயே விட்டா அந்த நம்ம எல்லாம் இந்தியாவா இருந்தா புடவை கட்டிருப்போம், புடவையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க மேனேஜர். நான் இங்க ஆம்பளைங்களா இருக்கிறதால சட்டையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க. அவங்கதான் பெரிய லெவல்ல போவாங்க. நான் மன்னவனும் நான் நீயோ வளநாடு முனதோ உனையறிந்தே தமிழை ஓதினேன் அப்படின்னு கெத்த வெளில வந்துருவேன். வெளில என்னாச்சு? லிங்கடின்ல ஏங்கோ என் ப்ரொஃபைல பாருங்கோ, இவ்வளவு சர்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. புரியுதா? அங்க நடிச்சாதான் நீங்க மேல மேல போக முடியும். இது கணினி துறையில் நிறைய நடக்கிறது. இதுதான் நிஜம். அவ்வளவுதான். எல்லா துறையிலயும் இருக்கு. ஆனா மேனேஜர் புடவை பிடிச்சிட்டே போறாங்க. அது சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஏன்னா எந்த பெண்களும் புடவை கட்டுவதில்லை என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இங்க பாருங்க, புடவை கட்டுறத பத்தி சொன்னீங்கன்னா அப்புறம் கிழிச்சு விட்டுருவேன் நானு டாபிக்க. சரிங்க. அப்புறம் ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி நடிக்கிறவங்களை பத்தி. அது என்னன்னா, நடிக்கையில் அதிசயமாய் இல்ல பொறுமையா பாருங்க. அது எப்படி நான் நடிச்சுக்கிட்டே பாக்கலாம். நல்ல கவிதை இருக்குங்க. அது என்ன நல்ல கவிதைன்னா அப்படி பார்த்தோம். நடக்கையில் தென்பட்டவள் அதிசயமாய் சிரித்து பேசினார். வாங்கலே என் வீட்டுக்கு என்றால் ஆச்சரியத்துடன் துருவி துருவி கேட்டேன். துருவி துருவி விசாரித்ததில் தெரிந்தது உறவினர் வருகையாம், நட்பாய் காட்டிக்கொள்ள ஆள் வேண்டுமாம். புரியுதுங்களா? அந்த அம்மா ஒருத்தவங்கள்ட்டையும் வச்சுக்காது. புரியுதுங்களா? அதான் சொல்றேன், அந்த அம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஒருத்தவங்கள்ட்டையும் பேசாது. மாமனார் மாமியார் வரும்போது எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட் இருக்குன்னு நடிக்கணும். அதுக்காக வாக்கிங் போற என்ன, ஏமா வாங்க வீட்டுக்கு, புரியுதா? ஆளு இல்ல. ஏமா மாமனார் மாமியார நீங்க அவ்வளவா மதிக்கிறீங்க? ஏங்க மதிக்காமலா? ஏமா அந்த ரெண்டு பாவப்பட்ட ஜீவன்கள் டெலிவரிக்கு வருது போயிருது. அப்படிலாம் இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ இல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணுவீங்க, வருவாங்க போயிருவாங்க. இல்ல குழந்தைங்க வளர்றப்ப வருவாங்க போயிருவாங்க. இதுல 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க, வசதியா போச்சு. நீ போனேனா நீ வா, நீ போனேனா நீ வா.
இதுல வேற உங்கள் மாமனார் மாமியாருக்காக நீங்கள் சுற்றத்தை காண்பிக்கிறீர்களா? ஆமாங்க, எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க நம்பிதான் ஆகணும். நம்புறேன். நான் இங்க இல்ல, நான் நம்புறேன். அப்புறம் அதே ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுதான். அது என்ன பண்ணும், பக்கத்து வீட்டுல இருக்கும்போது ஒரு பச்சை தண்ணி கூட கூப்பிட்டு கொடுக்காது. 40 மைல் கடந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்போம். ஐயோ மேனகா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மது எப்படிரா, எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்கும். அதாவது ஒன்னாதான் கேட்பேன், ஏமா நீ பக்கத்து வீட்டுல இருக்கிற, ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், 40 மைல் கடந்து நீ இவ்வளவு குழையிற. ஏன்னா நடிக்கிறாங்க. அந்த அம்மா 4 பேர்கிட்ட நடிச்சு 4 பிசினஸ் பண்ணுது நடுவர் அவர்களே. அப்ப பாருங்க, நான் நேர்மையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து என்ன புண்ணியம்? அதெல்லாம் கிடையாது. நடிக்கிறத ஆதரிச்சு பேச வந்தீங்களா, நடிச்சு முன்னேறாங்க வைத்திருச்சல பேச வந்தீங்களா? நடிக்கிறதால எவ்வளவு முன்னேறாங்க. அப்ப டாபிக் சம்பந்தமா என்ன டவுட் கேட்டு நீங்க டாபிக்க மாத்தல. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நடிச்சாதான் இப்ப தென்னை மரம் பசுமாடு கதை. ஓகே. ஆகவே அப்புறம் நம்மளும் நேர்மையா முன்னேறி என்னது வையத்துள் வாழ்பவன் வானுரைய தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேர்மையா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி எல்லாம் கிடையாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நீ இங்க நடிச்சாதான்ப்பா நீ பெரிய ஆள் ஆக முடியும். எனவே முற்காலத்திலும் இக்காலத்திலும் வருகாலத்திலும் நீ நடிச்சுதான் ஆகணும். பாத்திருக்கீங்களா? அக்கால முதல்வர், இக்கால முதல்வர், வருகால முதல்வர் எல்லாருமே நடிகர்கள் தான். இப்ப நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், உதயநிதியும் ஸ்மார்ட்டா இருக்காரு, விஜயும் ஸ்மார்ட்டா இருக்காரு, யாருக்கு ஓட்டு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அதனால அரசியல் குறிப்புகள் சபையில் இருந்து நீக்கப்படுகிறது. அதனால அப்பா, நான் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து லைஃப்ல தோத்து போயிட்டேன். எல்லாரும் நடிங்க, வாழ்க்கையில ஜெயிங்க, சந்தோஷமா இருங்க. வாய்ப்புக்கு நன்றி. வாங்க, சூப்பர். இந்த டைம் பாக்குறது உங்க 2 பேரும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவர் 8 நிமிஷம் பேசுறதா நீங்க 5 நிமிஷம் பேசிருக்கீங்க. 2 பேரும் அமைதியா இருங்க, நடுவுல எல்லாம் நான் பாத்துப்பேன். இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா வேலையும் அவங்களே பாக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, ஏன்னா நான்